எல்லாரும் கேட்டுட்டு இருந்த இந்த ஆண்டின் முதல் மைத்திரை முகூர்த்தம் எப்பன்னு பார்த்துடலாமா? ஆமாங்க, மைத்திரை முகூர்த்தம் என்பது மங்களகரமான யோகம். இது கடனை அடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த மைத்திரை முகூர்த்தம்ன்றது எப்படின்னா, மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம், அதே மாதிரி விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம். இது மாதத்துல 2 முறை தாங்க வரும். இந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க கடனை அடைக்கிறதுக்காக ஒரு சில அமௌண்ட்டை எடுத்து வச்சாலே போதும், சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும். கண்டிப்பா அந்த நேரத்துல கடன் தொகையை மட்டும்தாங்க எடுத்து வைக்கணும். வட்டி தொகையை நீங்க எடுத்து வச்சு அந்த காசை வட்டி கட்டினீங்கன்னா வட்டி தான் மேல மேல வளரும். அதனால கண்டிப்பா நீங்க கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பணத்தை பயன்படுத்தணும். அந்த வகையில இந்த ஜனவரி மாதம் வருகின்ற 14ஆம் தேதி அதிகாலை 2:15 5:16 வரைக்கும் மைத்திரை முகூர்த்த நேரங்க. அது விருச்சிக லக்னமா வருது, அனுஷ நட்சத்திரத்துல இருக்குன்னும் போது நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடனை தீர்க்கறதுக்கு ஒரு சில தொகையாவது எடுத்து வைங்க. கண்டிப்பா கடன் அடைஞ்சிடும். முடிஞ்சா நேரடியா கூட போய் கொடுக்கலாம். அந்த நேரத்துல நேரடியா கொடுக்க முடியலனாலும் ஒரு பச்சை பெட்டியில, அதாவது ஒரு கிரீன் பாக்ஸ், ஏதாவது ஒரு கிரீன் பாக்ஸோ இல்ல கிரீன் பவுச்சோ பர்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ள அந்த அமௌண்ட்டை எடுத்து வைங்க. அதை எடுத்து வச்சுட்டு நீங்க எப்ப அவங்கள பார்க்க முடியுமோ, எப்ப அந்த தொகையை உங்களால செலுத்த முடியுமோ, எப்ப அந்த பணத்தை உங்களால கொடுக்க முடியுமோ அப்ப இந்த பணத்தையும் சேர்த்து கொடுங்க. கண்டிப்பா அது கடன் அடைக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சீக்கிரமா எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் அந்த கடன் அடைஞ்சிடும். அதே மாதிரி ஜனவரி 26ஆம் தேதி மேஷ லக்னத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல காலை 11 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் மைத்திரை முகூர்த்த நேரம் வருதுங்க. இதே நேரத்திலயும் நீங்க இதே மாதிரி கடன் தொகைக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சு நீங்க பணத்தை செலுத்தும் போது உங்க கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும். இது மாதத்துல 2 முறை தாங்க வரும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொகை சீக்கிரம் அடைஞ்சிடும்.